ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து எல்லாமே எக்ஸலை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எக்ஸலை எப்படி ஓப்பன் பண்ணோம்னா அங்கே இருக்க பார்த்தீங்களா 4 டாட் வச்சு அதுதான் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எக்ஸல்னு சொல்லி அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணால் எக்ஸல் என்னவாயிரும் ஓப்பன் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபார்மெட் இருக்குது. ஃபார்மெட்னால் நமக்கு பிளாங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபார்மெட் இருக்குது பாருங்களேன். நம்ம என்னென்ன ஃபார்மெட் தேவையோ அந்த ஃபார்மெட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். நமக்கு என்ன நம்ம பிஸ்னஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம ஜஸ்ட் என்னென்னு தானே பார்க்க போகிறோம். அதனால ஒரு பிளாங்கான ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் என்னது எக்ஸல். இதுதான் என்னது ஒரு நல்ல ஒரு ஃபுல்லான ஒரு பேசிக்கான எக்ஸலை பற்றி எல்லாமே கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன இருக்குது இங்கே பாருங்களேன். இப்போது ஹோமு, அப்புறம் இன்செட்டு, பேஜ் லேஅவுட்டு, அப்புறம் ஃபார்முலா. நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன்னு தெரியுதா. அப்புறம் டேட்டா, அப்புறம் என்னது ரிவ்யூ, வியூ, ஹெல்ப்பு. இது எல்லாமே என்னது. இப்போ ஹெல்ப்புன்னா அதுக்கு கீழே பல இது இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குள்ளேயுமே நமக்கு ஹெல்ப்பு. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க. இப்போ நான் ஹோமை டச் பண்ணால் அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது. ரொம்ப கட்டு, காப்பி. அதே மாதிரி இன்செட் கீழே அது கீழே ரொம்ப என்ன இருக்குது, ரொம்ப கீஸ் இருக்குது. ஐ மீன் ரொம்ப ஃபார்மெட்னா இருக்குது. அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்க. போல்டு, இட்டாலிக் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹோம்குள்ளே இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு பேசிக். அப்புறம் மேலே என்ன தேவையோ அதை நம்ம டெக்ஸ்ட்டு எழுதுகிறோம்னா அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ பாருங்களேன், இதில் என்ன இருக்குது A2. அதே மாதிரி நான் இதை எடுத்து நான் கர்சர் வேறு இடத்துல வச்சா அது என்னவாயிடுது. இந்த இடத்துல B2 மாறிடுதா. உங்களுக்கு தெரியுதா. இங்கே அப்போ B2 ஆயிடுது. சப்போஸ் நான் நடுவில் வச்சேன்னு பார்த்துக்கோங்களேன். என்ன இருக்குது E, அப்புறம் இங்கே சாரி 7. அப்போ E7 அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா. அதை தான் இது என்னது நம்ம எந்த இதில் இருக்கும், ஐ மீன் எந்த காலம் ரோவில் இருக்கும், நடு இதில் இருக்குமா, அப்படி எதில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க தான் அந்த இது ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அதான் என்னது F7. தெரியுதா. நான் என்னது சப்போஸ் நான் அதுக்குள்ளே நான் டேட்டா ஏதாச்சும் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எதில் காட்டுது, இந்த மேலே காட்டுதா. இப்போ பாருங்களேன், நான் ஈஸின்னு எழுதியிருக்கேன். அது எஃப்எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் காட்டுறேன். அப்போ என்னென்ன நம்ம எழுதுகிறோமோ அது ஃபுல்லாமே என்ன ஆகும், அங்கே நமக்கு ஷோ ஆகும். நம்ம அந்த காலம் வச்சு இது பண்ணால் காட்டினா பேஸே அப்படிங்கிறது நம்ம இது பண்ணோம். இது மட்டும் இல்லை, எந்த இதாக இருந்தாலும் சரி, டேட்டா எதாக இருந்தாலும் சரி, நான் எழுதுகிற வச்சு அந்த எஃப்எக்ஸுக்குள்ளே நமக்கு காட்டிக்கிறோம். அதான் என்னது நமக்கு எக்ஸலில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னு சொன்னால் இப்போ நமக்கு என்ன எதில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கு தான். இப்போ பாருங்கள், இது என்னது கீ. இப்போ F2 அப்படி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எடிட் பண்ணுறதுக்காக நம்ம F2 யூஸ் பண்ணுவோம். F2 எதுக்கு எடிட் பண்ணனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் F2 அமுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், எழுத முடியும். இப்போ அவங்களேன் ஈஸி எக்ஸாம் ஓவர் அப்படி என்டர் கொடுத்துட்டு அது என்ன ஆயிடுது, அந்த இதுலேருந்து கீழே வந்துடுது. ஓகேங்களா. என்டர் கொடுத்த என்னது மேலேருந்து கீழே வந்துடுது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஈஸி அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தா அது என்ன ஆயிடுது, கீழே மூவ் ஆயிடுது. அப்போ மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன காலம், அந்த F2ங்கிறது எடிட்காக யூஸ் பண்ணுற ஒரு இது. அப்படி நான் எடிட் கொடுத்தா அந்த கர்சர் அந்த மறைஞ்சு வருதா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அதில் போய் எடிட்னா மாற்றிக்கிறலாம் இல்லைனா அழிச்சிக்கிறலாம், இல்லைனா புதுசாக நம்ம வேர்டு ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே F2 வச்சு ஹெல்ப் மூலயமா நம்ம இது பண்ண முடியும். நமக்கு ஆல்ரெடி எக்ஸல்னால் என்னென்னு தெரியும். இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கணும் அந்த கீ எல்லாத்தையுமே உங்கள் இதில் ஐ மீன் அவங்கவுங்க லேப்டாப்பில் வச்சு நம்ம ஒரு டைம் செக் பண்ணையோ இல்லை நம்ம என்னென்ன புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத லேப்டாப் வச்சு ஒரு கீயை யூஸ் பண்ணி நமக்கு பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஹோமுக்குள்ளே தான் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அப்படி தானே. எது கட்டு, காப்பி, போல்டு பண்ணுறது, அப்புறம் என்னது இட்டாலிக்கு, அண்டர்லைன் எல்லாமே இருக்குது. அந்த இடத்து அந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்குறேன், போல்டு. இப்போ நான் அந்த அமுக்குன்னு என்ன ஆகுது, அந்த வேர்டு பெருசாகுதா. இதே நான் அந்த அமுக்குன்னு என்ன ஆகுது, வேர்டு சிறுசாகுதா. உங்களுக்கே தெரியுது. அப்போ சைஸ் இது பண்ணுறது அது பக்கத்தில் இல்லை. இன்றைக்கி ஒரு நம்மளே ஒரு நம்பர் கொடுத்து அந்த சைஸ்னால் 15 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா என்ன ஆயிடுது, சைஸு மாறிடும். அதே மாதிரி தான் இது என்னது நமக்கு ஃபாண்ட்னா என்னது, நமக்கு ஃபாண்டோடைய சைஸ் எப்பயுமே அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஃபாண்ட் சைஸை மாற்றி. இப்போ ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுதா. இப்போ ஈஸி எக்ஸாம் ஓவர் அப்படின்னு. இப்போ இதை நான் போல்டு ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்டாலிக்னா சைடு போகிறது. இதே என்னது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அண்டர்லைன் கொடுக்கணும். அப்போ நம்ம எந்த வார்த்தையை நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் மாறும்.
ஆரோ. இது என்னது நமக்கு அண்டர்லைன். அண்டர்லைன்னா என்னது ட்ரா பார்டர்னா நம்மளே ட்ரா பண்ணிக்கிறலாம். இப்படி எல்லாமே இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணணும், எக்ஸலை ஓப்பன் பண்ணி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து அது எல்லாத்தையும் இது பண்ணால் நம்ம வந்து எக்ஸலில் வந்து என்ன ஆயிடுவோம், எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர் அப்படிங்கிறது காலத்தை நான் கிளிக் பண்ண என்ன ஆயிடுது, அந்த எல்லா எல்லாத்துக்குமே என்ன பாக்ஸ் வந்துடுதா. அப்போ நான் எஃப் பக்கத்தில் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரர்சர் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும் வந்துச்சு. அதில் வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணால் அந்த ஈஸி எக்ஸாம் ஓவர் அது வரை அது வந்து காட்டிடுது. அது வந்து என்ன ஆகுது, அது வரை நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, அதான் என்னது நமக்கு இது. இப்போ நான் வந்து சப்போஸ் அந்த பார்டர் வேணாம் அப்படின்னா அகெயின் அதே ஃபார்மேட் தான். அதுக்குள்ளே போய் நோ பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் என்ன ஆகுது, எல்லா பார்டருமே இல்லாமல் ஜஸ்ட் பிளாங்காக வந்துடுது. அவ்வளோதான், ஈஸி தான். எப்போயுமே எக்ஸல் எப்போயுமே ஈஸி தான். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமானது எக்ஸல் தான் தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ என்னது இது என்னது டெலிட்னா என்னது, அந்த வேர்டு வந்து என்ன ஆகுது ஃபுல்லாகவே நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா என்னது ஃபுல்லாகவே நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது வந்து நான் ஒரு வேர்டு எழுதுகிறேன். என்னது ஏதாச்சும் ஒரு வேர்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எப்போயுமே சரி ஒரு வேர்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற மேலே இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ என்ன போட்டிருக்கேன், நான் பானுன்னு போட்டதுக்கப்புறம் நான் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சு சைடில் தான் இருக்கனால சைடாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இதை நான் நடுவில் கொண்டு வரும்போது அது நடுக்கு மாறுதா. இது வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகும்னா, எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட்டில் வரணும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுனா ஏதாவது பக்கத்தில் இருக்குது, இப்போ சைடாக வரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஆங்கிள். இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இப்போ ஒன்றா காட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே தான் நம்ம வந்து கிளியராக ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அண்டோனா நம்ம முன்னாடி செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே திரும்பி கொண்டு வருது, ரிட்டர்ன் பண்ணி இது பண்ண. நம்ம வந்து ஃபோன் வீடியோவில் ஏதாச்சும் நம்ம ஃபோனில் பார்த்துருக்கும்போது அந்த பட்டன் நமக்கு என்ன திரும்பி முதலேருந்து ப்ளே பண்ணணும்னா அது மாதிரி தான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே இருக்குது ஒரு நிமிஷம், இங்கே எஸ்ஏன்னு எழுதிட்டேன்னா, எஸ்ஏ எழுதியதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், கிளியராக நல்லா பாருங்கள். இது நமக்கு வந்து எக்ஸல் எப்பவுமே ஈஸி தான். அந்த இது இப்போ நான் எஸ்ஏ கொடுத்துட்டு இப்போ பானு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன்னா வாட்டர். இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக இதை நான் சொல்லித்தரேன்னா, அந்த ஷார்ட்கட் ஃபார்ம் தான் இப்போ பார்க்க போகிறேன். ஷார்ட்கட் கீ ஃபார் அண்டோ அண்ட் ரீடோக்கு. ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ணேன், கண்ட்ரோல் இசட்னு கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இசட்னு கொடுத்தோம்னா ரொம்ப பேக் ஆகிடுச்சு. ஏன்னு சொன்னால் நான் ரெண்டு இதுவுமே ரொம்ப தடவை அமுக்கினால. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தரேன் எதுக்கு அந்த ரிட்டர்ன் பட்டன், எப்படி மூவிக்கு திரும்பி பார்க்குறது, இல்லைனா நம்ம இந்த கட்டை வேணாம் ஓட விடுவான் தெரியுமா, அதுக்கு தான். இப்போது முதலேருந்து அந்த கட்டத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணது. கண்ட்ரோலையும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இசட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேயா, அதுக்கு என்ன அண்டோ அப்படின்னா அந்த படத்தை திரும்பியும் பார்க்க, அந்த ஒரு கட்டை நல்ல கட்டைனா அந்த திரும்பி அந்த கட்டத்தை பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் இசட். சப்போஸ் இந்த கட்டை எனக்கு பிடிக்கல, இந்த சாங் வருது அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம வந்து திரும்பி இங்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு ஓடிடுவோமா, அதுக்கு என்னது கண்ட்ரோல் ஒய் கொடுத்தா என்னது நம்ம வந்து பார்த்து திரும்பி வந்துடும் அகெயின். பாருங்கன்னா இது எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். அந்த இதுக்கு கண்ட்ரோல் இசட்னா பேக்கு போகிறது, கண்ட்ரோல் ஒய்னா முன்னாடி போகிறது. இதான் என்னது நமக்கு ஈஸியாக. ஏன் இது ரொம்ப தடவை கண்ட்ரோல் இசட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குடா, இப்போ ஏதோ ஒன்று எழுதுறோம், கை தவிர அதுக்கு மேலேயே ஒரு எழுத்துனா ஆல்ரெடி எழுத்து அழிஞ்சிரும்னு புதுசாக வந்துடும். கரெக்டாக, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறான், கண்ட்ரோல் இசட்டுன்னு கொடுத்தா ஆல்ரெடி என்ன இருக்கோ அது திரும்பி வந்துடுது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா அல்ட்டுன்னு நான் டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கீயும் ஓப்பன் ஆகிடுதா. மேலே பாருங்களேன் ஒவ்வொரு டப்பாவாக. நான் அப்படின்னா என்னது, அல்ட்டை நான் டச் பண்ணால் எல்லா இதுவுமே ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஹோமுங்கிறத வந்து நான் என்ன பண்ணேன், மவுஸ் வச்சு தானே யூஸ் பண்ணேன். எப்போயுமே எக்ஸல் சரி பிஸ்னஸில் வந்து மவுஸை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணால் நல்லா எக்ஸல் தெரிஞ்சவங்க அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மவுஸே இல்லாமல் ஒர்க் பண்ண தெரியணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அல்ட்டை அமுக்கணுன்னு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஹச் அமுக்குறேன். ஹச்சுக்கு ஹோமுக்குள்ளே என்னென்ன இது இருக்கோ அது ஃபுல்லாக என்னவாயிரும், ஓப்பன் ஆயிடும். அகெயின் பாருங்கள், அல்ட் அமுக்குறேன் எல்லா இதுவுமே ஓப்பன் ஆயிடுதா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஹச் அமுக்குறேன். ஓகே, ஹச்சுக்கு அமுக்குறேன், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் என்னது, நான் மவுஸை கொண்டு போகாமே ஒன்று அமுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது போல்டு லெட்டராக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் அகெயின். அப்போ நான் எதாக இருந்தாலும் அல்ட்டுன்னு ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த அல்ட் அமுக்குனாவே நீங்கள் உங்கள் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிங்க எல்லாமே ஓப்பன் ஆயிடுது. நான் ஹச் அமுக்குனா ஹோமுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது வந்து, சப்போஸ் நான் என்ன அமுக்கிட்டேன்னா இன்செட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எது நமக்கு தேவையோ அதை பார்த்து அந்த வேர்ட்ஸ் எப்பவுமே நமக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து நம்ம வந்து மவுஸ் இல்லாமே வந்து ஒர்க் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறதான் இந்த இது எல்லாமே. ஓகேங்களா,
இப்போது தேவையில்லாததை அழிச்சிட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பைய பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்ன அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், தேங்க்யூ. இதோட நமக்கு வந்து முடியுது. நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட்கட் கீ. ஓகேயா, ஷார்ட்கட் கீயில் இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தா என்ன வருது, ஈஸியாக சேவ் ஆயிரும். இது வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தால் அது சேவ்னு ஆயிருக்கும். இது ஆல்ரெடி சேவ் பண்ணாதனால சேவஸ்ன்னு வருது. சேவஸ்னால் நம்ம ஒரு பேரை கொடுத்து ஒரு டெஸ்க்டாப்லேயே எதுலையாச்சும் சேவ் பண்ணி டெஸ்க்டாப் இருக்கலாம், அதில் போய் சேவ் பண்ணி நமக்கு பிடிச்ச இடத்துல சேவ் பண்ணி நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் கண்ட்ரோல் இசட்னா என்னது, அண்டோ, திரும்பி இப்போ பேக் போகிறது. கண்ட்ரோல் ஒய்னா என்னது, முன்னாடி வருது. அப்போ ரிடோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் F12 இந்த சேவஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவஸுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா F12ன்னு கொடுத்தாலும் சரி, அது சேவஸ் தான். இது F2னா எதுக்கு யூஸ் பண்ணோம், எடிட்டுக்கு. F12னா என்னது, நமக்கு சேவஸுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ.